ஜோர்டான் நாட்டில் சிக்கியுள்ள 4 தமிழர்களையும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. தமிழர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஜோர்டான் நாட்டில் உள்ள தனியார் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் பல மாதங்களாக தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்தது. இது தொடர்பாக இந்திய தொழிலாளர்கள் தரப்பில் ஜோர்டான் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க உத்தரவிட்டுள்ளது. எனினும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர். இதில் தொழிலாளர்கள் பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி ஒளிபரப்பிய நிலையில் அதன் எதிரொலியாக ஜோர்டானில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் சிக்கியிருக்கும் சென்னையை சேர்ந்த 2, அரியலூர் மற்றும் ஆரணியை சேர்ந்த தலா 1 என 4 பேரும் மீட்கப்படுவார்கள் என வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த கம்பெனி என்ன காரணம் தெரியவில்லை, இழுத்து மூடப்பட்டது என்ற செய்தி வந்துள்ளது. அதில் பணியாற்றிய 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் வேலை இழந்து சிக்கி தவிக்கின்ற நிலை உருவாகியிருக்கின்ற செய்தி நம்மளுடைய துறைக்கு பதிவு செய்தார் ஒரு சகோதரர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றவுடன் எங்களுடைய துறைக்கு அவர் ஆணையிட்டு உடனடியாக அவர்களை மீட்டு பாதுகாப்போடு அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் அங்கே இந்திய தூதரங்கத்துக்கு நம் துறை சார்பாக பதிவு செய்யப்பட்டு அந்த விவரத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உடனடியாக அந்த விவரம் வந்தவுடன் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்து அவர்களுடைய இல்லங்களில் ஒப்படைக்கின்ற பணி தமிழக அரசு செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.